குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையை சார்ந்த சிறப்பான மருத்துவர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். நீங்களும் வீட்டில் இருந்தபடியே ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை சந்தேகங்களுக்கான விடைகளையுமே 0444969444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி சந்தேகங்களை கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்காக குளோபல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஆர் மதன்குமார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பெயின் மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்திருக்காரு. அவர்கிட்ட தொடர்ந்து பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். பொதுவாக டாக்டர்ஸ் போய் அணுகக்கூடிய ஒரு குறியீடு என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெயின் தான். எல்லாருமே சின்ன வலிகள்லேருந்து ஆரம்பிச்சு பெரிய வலிகள் வந்த பிறகு தான் டாக்டர் கிட்ட போய் மீட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு நோய் இருக்குன்றதே அவங்களுக்கு ஒரு அறியாமையாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த வலிக்கான மேனேஜ்மெண்ட்ன்றது பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு இது என்ன புது விஷயமா இருக்கு, எப்படிப்பட்ட ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும்ன்ற கேள்விகள் தான் இருக்கும். ஸோ வாட் இஸ் பெயின் மேனேஜ்மெண்ட் டாக்டர்? பெயின் மேனேஜ்மெண்ட்னா இப்போதைக்கு எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, வலி வந்து ஒரு மாத்திரை சாப்பிட்டோம்னா நம்ம அந்த வலி போயிடும், ஒரு கடையில் போய் மாத்திரை சாப்பிட்டா வலி போயிடும். பட் அது கிடையாது. அது பெயினுங்கிறதுக்கு காஸ் கண்டுபிடிக்கணும். எதனால காஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக ட்ரீட் பண்ணோம்னா அந்த பெயினை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ மாத்திரை சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அந்த பெயினோட காஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுறோம். அந்த பெயின் நர்வ்ஸ்ன்னு சொல்லுவோம். சில நர்வ்ஸ் எல்லாம் வெறும் பெயின் மட்டுமே காஸ் பண்ணும். அதை காஸ் பண்ணி அதை மட்டும் இன்ஜெக்ட் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு வந்து பெயின் இல்லாமல் வாழ்க்கை, அவங்க லைஃப் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதை நாங்கள் எப்படி பண்ணுறோன்னா, அது ரோபோட்டிக்காக நாங்கள் பண்ணுறோம். ஸோ ரொம்ப அக்யூரேட்டாக அந்த நர்வ் மட்டும் பிளாக் பண்ணுறோம். ஸோ இதுதான் நாங்கள் பண்ணுற பெயின் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஓகே. பல பேருக்கு வந்துட்டு பல விதமான வலிகள் இருக்கும். வலிகள் அப்படின்னு சொன்னோன்னா வந்துட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போவாங்க, அவங்களே வந்துட்டு ஒரு டேப்லெட் பெயின் கில்லர் எடுப்பாங்க. பட் தொடர்ந்து பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டு வரதுனால ஃபர்ஸ்ட் ஒரு டேப்லெட், அப்புறம் 2 டேப்லெட்னு சொல்லி பெயின் கில்லர்ஸோட அளவுகள் நீங்கள் அதிகப்படுத்த வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதனால் வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் பெயினை நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்ற பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும். இன்னைக்கு அதனால் பெயின் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பியூர்லி பேச போகிறோம். ஸோ நீங்களும் கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா 044445969444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், பெயின்ஸ்னா எந்த வகையான பெயின்ஸ், இல்லைன்னா உடம்புல இருக்க எல்லா வகையான பெயின்ஸுமே மேனேஜ் பண்ணுறீங்களா? கரெக்ட். இது தலையிலேருந்து கால் வலியும் இல்லை, எல்லா வலியும் நம்ம மேனேஜ் பண்ணலாம். சப்போஸ் ஃபேஷியல் பெயின், ட்ரைஜெமினல் நியூராலஜியான்னு சொல்லுவோம், கழுத்து வலி வரும், முதுகு வலி, கை கால் குடைச்சல் அண்ட் நீ பெயின், மெயினாக நிறைய பைக் ஓட்டுறவங்க இல்லை லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு லோ பேக் பெயின் வரும். ஸோ அவங்க பேக்கை நல்லா பாதுகாக்கலன்னா இந்த மாதிரி பெயின் வரும். வயசானவங்களுக்கு முட்டி தேய்மானம் இதெல்லாம் நிறையா வரும். ஸோ இதெல்லாம் சர்ஜரி, சில டைமுக்கு முன்னாடி இதெல்லாம் சர்ஜரி தான் ஒன்லி ஆப்ஷன். பட் இதெல்லாம் வந்து அவங்க லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பெயின் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் கொடுத்தோன்னா பெயின் இல்லாமல் அவங்க தே கேன் வாக், அவங்க சோஷியல் லைஃப் லீட் பண்ணலாம். ஸோ இதை தான் நாங்கள் எய்ம் பண்ணுறோம், இம்ப்ரூவ் தேர் லைஃப் ஸ்டைல். இப்போ மாத்திரை போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, லிவர், கிட்னி இது எல்லாமே அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். லாங் டைம் பெயின் கில்லர் எடுக்க முடியாது யாருனாலையும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து நிறைய டாக்ஸின்ஸ் பாடியில் கொடுத்து நிறைய அஃபெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் பண்ணுறதுக்கு நம்ம சப்போஸ் பேக் பெயினோட ஒரு பேஷண்ட் வராங்கன்னா, அவங்களுக்கு அந்த பெயின் என்ன காசு, டிஸ்க்கு காசாக இருக்கலாம், ஃபேஸ் ஜாயிண்ட் காசாக இருக்கலாம், இதுக்கு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த இடம் மட்டும் நம்ம பிளாக் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து பேக் டு தேர் நார்மல் லைஃப் வந்துடுவாங்க. இதுக்கப்புறம் அவங்க எக்ஸசைஸோ இல்லை ஃபிசியோதெரப்பி இல்லை ரெகுலர் அவங்க வெயிட் ரிடக்ஷனோ இந்த மாதிரிலாம் சப்சிக்வெண்ட்டாக அவங்களுக்கு அட்ஜுவன்ட் மாதிரி பண்ணிட்டாங்கன்னா they'll have a better lifestyle. ஓகே. பொதுவாக ஒரு டேப்லெட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாள் இல்லை 2 நாளுக்கு பெயின் இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு 6 மாதம் கழிச்சு திரும்ப அதே விதமான பெயின் வரும். சர்ஜரிஸ் எடுத்துக்கிட்டாலும் அதே தான், ஒரு கொஞ்ச நாள் அவங்களுக்கு பெயின் இல்லாத மாதிரி ஒரு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் இந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறதுனால எத்தனை நாளுக்கு பெயின் இல்லாமல் இருக்கலாம் டாக்டர்? இல்லை லாங் டைம் லைஃப் டைம் பெயின் இருக்காதா? கரெக்ட். இது லாங் டைமோட எஃபெக்ட் தான். ஸோ இதில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து டெம்பரரியாக டயக்னோஸ்டிக்காக நாங்கள் ஒன்று பண்ணுவோம், இன்னொன்று பெர்மனெண்ட்டாக பண்ணுவோம். டயக்னோஸ்டிக்காக பண்ணுறது இதுதான் அந்த நர்வ் காஸ் பண்ணுதாங்கிறதுக்காக பண்ணுவோம். இது ஒரு 3 மாதம் இல்லை 4 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக பெர்மனெண்ட்டாக இது நம்ம கையில் எடுக்கிற ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி தான். ஸோ வலி எதுவும் இருக்காது, அது மாதிரி அனஸ்தீசியா எதுவும் தேவையில்லை இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு. லோக்கல் இன்ஜெக்ஷன்லேயே தான் கொடுப்போம். அண்ட் இது எல்லாமே டே கேர். காலையில் அவங்க வந்து அட்மிட் ஆனாங்கன்னா மதியானத்துக்குள்ளே அவங்க வீட்டுக்கு போயிடலாம். ஸோ எல்லா ப்ரொசீஜருமே டே கேராக பண்ணனால காஸ்ட்டும் எஃபெக்டிவாக இருக்கும். அண்டு சர்ஜிக்கலுக்கு போயிட்டு அவங்களுக்கு வந்து அவ்வளோவா அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அதே எஃபெக்ட் வந்து இந்த மெத்தட்லேயும் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே டாக்டர், தொடர்ந்து முதல் நேயர் லைனில் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வலிகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். வலிகள் பற்றி பேசணும், இல்லை உங்களுக்கு வலிகள் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கேட்டுக்கலாம். தொடர்ந்து முதல் நேயர் லைனில் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் காஞ்சனா, தண்டையார்பட்டியிலேருந்து பண்ணுறேன். ஓகே காஞ்சனா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் கேட்கணும். ஓகே, உங்களோட வயது, உங்களோட கேள்விகள் நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இருக்கார், பேசலாம். எனக்கு 24 வயது ஆகுது. சொல்லுங்கம்மா. பேக் பெயினாக இருக்குங்க டாக்டர். ஓகே. பைக்கில் போனால் அதிகமாக இருக்குது, வீட்டில் வேலை செஞ்சாலும் அதிகமாக இருக்குது. சரிங்க. அது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்ததுக்கு வந்து தேய்மான மாதிரி இருக்குன்னாங்க. ஓகே. அது ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன். பெல்ட் கொடுத்தாங்க டாக்டர், பெல்ட் போட சொல்கிறாங்க. அந்த பெல்ட் போட்டுட்டு வேலை செஞ்சால் வலி அதிகமாக தெரியல கொஞ்சம். சரி.
அது சில பேர் சொல்றாங்க பெல்ட் போடுறதுனால கர்ப்பப்பை ப்ராப்ளம் வரும், அது டைட்டா போடுறதுனால வயிறு வேற எதனா ப்ராப்ளம் வரும்ன்றாங்க. பெல்ட் போடலாமா வேணாமா? கரெக்ட்மா. இப்போ நீங்கள் தேய்மானம் இருக்குங்கிறீங்க. ஸோ அந்த தேய்மானத்துக்காக ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணணும். பெல்ட்டுங்கிறது உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் போடுறோம். ஸோ அப்படி போடுறதுனால வலி வரலன்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அதுக்காக தான் போடுறோம். அது போடணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பெல்ட் போடாமல் பேக் ஸ்ட்ரென்த்தனிங்கோ இல்லை நல்லா ஸ்விம்மிங்கோ அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும், நல்ல ரிலீஃப் கிடைக்கும். பட் அந்த தேய்மானம் அதிகமாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வலியே இருக்காது. ஸோ அது ஆக்சுவலாக இன்ஜெக்ஷன் மாதிரி தான். உங்களுக்கு வந்து மைல்டாக இருக்கனால தான் பெயினோடு இருக்குது. ரொம்ப சிவியராக இருந்ததுன்னா காலுக்கெல்லாம் வலி இருக்கும், ரொம்ப மரத்து போன மாதிரிலாம் இருக்கும். ஸோ இப்போவே நீங்கள் வந்து அந்த ரீஹேப் மாதிரி பண்ணிங்கனாலே இந்த பெயின் போயிடும். பெல்ட் அவசியம் கிடையாது. பெல்ட் போட்டு நீங்கள் கட்டணும்னு அவசியமே இல்லை. பெல்ட் போடுறதுனால இன்னும் லூசன் தான் ஆகும் மசில். நீங்கள் அதுக்கு ஸ்ட்ரென்தனிங் பண்ணாலே இது வந்து இந்த பெயின் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போயிடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் பவானி. நாங்கள் வந்து வண்டலூர்லேருந்து கால் பண்ணுறோம். ஓகே பவானி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம். என்னோட ஏஜ் வந்து 47. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் மதன்குமார் இணைப்பில் தான் இருக்கார். ஓகே, சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். இந்த மாதிரி எனக்கு பேக் பெயின் வந்து ஒரு 3-4 வருஷமாவே இருந்துச்சு. சரிங்க. நாங்கள் தாம்பரம் காஷ் ஹாஸ்பிட்டலில் காட்டினோம். அவங்க வந்து பின்னாடி எலும்பு 3 வந்து அப்படியே ஒட்டிட்டு இருக்கு, அதனால உங்களுக்கு பெயின் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு பிசியோதெரப்பிலாம் கொடுத்தாங்க. ஆப்ரேட் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டம், உங்களுக்கு பசங்களாம் இருக்காங்க, நீங்க பிசியோதெரப்பி பண்ணுங்க நாங்க. ஆனா இப்போ ஒரு 15 டேஸா பாத்தீங்கன்னா கழுத்து நரம்புல இருந்து கை ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் வலி. அப்படியே ஜாயிண்ட் வலி. அது அப்படியே லெஃப்ட் ரைட் காலுக்கும் பரவி எல்லா ஜாயிண்ட்டும், அதாவது எலும்புல ஜாயிண்ட் மட்டும் வலி, பெயின் ஜாஸ்தியா இருக்கு. நானும் இன்ஜெக்ஷன் போட்டு பார்த்துட்டேன், மெடிசன் எடுத்துட்டேன். ஆனாலும் வலி எனக்கு போல மறைச்சு போற மாதிரி ஆகுது. கையை ஒரு லெவலுக்கு மேல தூக்க முடியல சார் மேல. ஓகேங்கம்மா. இது அப்படிதான். இந்த ஆல்ரெடி அவங்க சொல்லியிருக்காங்க அந்த எலும்பு தேயுதுன்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ்வலாக ஃபஸ்ட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நாங்களும் அதான் பண்ணுவோம், ஃபிசியோதெரப்பி ட்ரை பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் சரியாகலன்னா அடுத்தது தான் இன்ஜெக்ஷன். ஃபர்ஸ்ட் கன்சர்வேட்டிவ் மெத்தட் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ கன்சர்வேட்டிவ் மெத்தட் ஒர்க் பண்ணலைன்னா அடுத்த இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். இன்ஜெக்ஷன் போடும்போது என்ன ஆகும்னா இந்த உங்களுக்கு எதெல்லாம் அந்த தேய்மானம் இருக்கோ அதெல்லாம் சரி செய்கிறதுக்காக தான் இந்த இன்ஜெக்ஷன் பண்ணுறோம். ஸோ அது பண்ணுறதுனால இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த மரத்து போகிற மாதிரி இருக்குது, காலுக்கு ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து ட்ரீட் பண்ணிடலாம். ஸோ ட்ரீட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ட்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரீஹேப் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஃபிசியோ ஸ்ட்ரென்த்தனிங், நீங்கள் ஹெவியாக எதுவும் தூக்கக்கூடாது, லாங் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ இதுக்கு டெஃபினட்டாக ட்ரீட் பண்ணலாம். சர்ஜரி அவங்க சொன்ன மாதிரி சர்ஜரி போகணுன்னு இப்போதைக்கு அவசியம் இல்லை. டெஃபினட்டாக இதை வந்து கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கங்க. சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் இங்கே வந்து கிருஷ்ணகிரி சார், விருதுநகர் மாவட்டம். ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அதுக்கு நான் ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். உங்களோட கேள்விகளை தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. குட் மார்னிங், சொல்லுங்க. சார் வணக்கம் சார். நான் ஹெர்னியா வந்து ரைட் சைடு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் சார். சரிங்க. அது பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நான் 2012 பண்ணினேன். இன்னும் வந்து அது கீழே மந்தமாக வலி இருந்துகிட்டே இருக்குது சார். ரொம்ப நாள் பைக்கில் போனாலும் அல்லது சேர் பொசிஷனில் உட்காந்தாலே வலி இருக்கு. அந்த கீழ் பொசிஷன் உள்ள வலி இருந்துகிட்டே இருக்கு. சரி, ஓகே. இது எப்படின்னீங்கன்னா நீங்கள் அந்த ஹெர்னியா சர்ஜரி பண்ணும்போது இதில் நிறைய நர்வ்ஸ் வரும். இலியோலிங்குவல் நர்வ்னு சொல்லுவோம், ஜென்டோஃப்ரமல் நர்வ்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டிமுலேட் ஆக சான்சஸ் நிறையா இருக்குது. இது வந்து காமன். ஹெர்னியா பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி வலி வருது காமன். இது வந்து வலி வந்து கண்டினியூஸாக லைஃப் ஃபுல்லாக இருக்காது, அதுக்காக கவலைப்பட வேணாம். இது சப்போஸ் 3 மாதத்தில் உங்களுக்கு குறையில இல்லை அதுக்கு மேலே ஆச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வலி நிவாரண டாக்டர் யார் வேணாலும் பார்த்துட்டு அந்த நர்வ் மட்டும் கொஞ்சம் பிளாக் பண்ணோம்னா உங்களுக்கு ரிலீஃப் வந்து நல்லாவே இருக்கும். பட் இதனால் பயப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு காமன் காம்ப்ளிகேஷன் மாதிரியும் சொல்ல முடியாது. இது ஒரு காமன் ஃபினாமினா ஹெர்னியா பண்ணும்போது. ஸோ மற்ற எல்லா டாக்டர் சொன்ன மாதிரி எல்லா ப்ரொஃபலாக்ஸஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இனிஷியலாக. அண்டு ஒன்றும் ஒரி பண்ண வேண்டியதில்லை. இதை பிளாக் பண்ணி நம்ம அந்த வழியெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? அமுதா. அமுதா, எங்கேருந்து கால் பண்றீங்க? தஞ்சை மாவட்டத்துலேருந்து திருடம்பூர். ஓகே அமுதா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, உங்களோட வயது, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்கார், பேசலாம். வயது 38 சார் எனக்கு. சரிம்மா. எனக்கு குதிங்கால் வலி வலிச்சுக்கிட்டே இருக்கு சார். நான் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டேன், டேப்லெட் ஊசி போட்டால் கொஞ்ச நாள் கேட்குது, மறுபடியும் வந்துடுது வலி. சரி. வலது பக்கம் வலது கால் குதிங்கால் வலி எனக்கு.
ஓகேங்கம்மா. இந்த வலது கால் குதிங்கால் வலிங்கிறது இப்போ ஜென்ரலாக என்ன ஆகுதுன்னா, அது வந்து போன்ஸ் தான் இருக்கும் நம்ம காலில். சில பேர்த்துக்கு கொஞ்சம் கால்சியம் டெபாசிட் அதிகமாகனாலோ இல்லை தேய்மானம் இருந்தாலோ நம்ம வெறுங்காலில் நிறைய இடத்துல நடக்கிறோம். ஸோ அதனால அந்த வலி இருக்கும். ஃபுட் ஹீல் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சாஃப்ட் செப்பல் மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரு செப்பலும் வெளியே போகும்போது இந்த சாஃப்ட் ஹீல் செப்பல் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த பெயின் வந்து உங்களுக்கு வராது. நீங்கள் இன்ஜெக்ஷன் போடும்போது ஒரு 3 மாதம் நல்லாயிருக்கும். ஸோ பட் திருப்பி வரும். பட் உங்களுக்கு இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாஃப்ட் ஹீல் மாதிரி செப்பல் வீட்டில் ஒரு செப்பல் வச்சுக்கோங்க, வெளியே போகும்போது ஒரு செப்பல் வச்சுட்டு போட்டிங்கன்னா இந்த பெயின் உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்காது. அப்படி வராது சார். ஆ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. உங்களோட வலிகளுக்கான முக்கியமான காரணம் உங்களோட வாக்கிங் ஸ்டைல்னா நீங்கள் செருப்பு யூஸ் பண்ணுற ஸ்டைலாக தான் இருக்கும். ஸோ அதை மாடிஃபை பண்ணிட்டாலே போதும், பாதி வலிகள் குணமாயிடும் டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ ஹலோ, நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சிவகாசி வந்து ராகவன். ஓகே சார், நீங்கள் டிவி பார்த்து பேசாதீங்க, ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க சார். அப்போ தான் உங்களோட கேள்வியும் தெளிவாக இருக்கும், பதிலும் தெளிவாக இருக்கும் சார். ஹலோ ஹலோ சார், நீங்கள் டிவி பார்த்து பேசாதீங்க, ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. சிவகாசி வந்து ராகவன் பேசுகிறேன். ஓகே சார், உங்களோட கேள்விகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்கார். சார் எனக்கு வலது காலில் கீழ் பாதவலி ரொம்ப இருக்கு சார். எனக்கு சரிங்க. எவ்வளோ நாளாக இருக்குது? அது ஒரு 6 மாசமா இருக்கு சார். ஓகே, டாக்டர் பார்த்தீங்களா? ஆமாம், ஒரு இங்கே லோக்கலில் இங்கே ரெண்டு பார்த்தேன், வலி மாற்றம் கொடுத்தாங்க, ஆனால் அது சரியாகலை. சரிங்க. அது திருப்பி ரொம்ப அதிகமாக காலைல எந்திரிச்சு நடக்கும்போதுல ரொம்ப சிரமமாக தெரியுது. ஓகே. ஸோ மெயினாக இந்த மாதிரி கால் வலி காலைல எந்திரிச்சு உங்களுக்கு வர மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து டிஸ்க்கு வந்து உங்கள் ஸ்பைனோ டிஸ்கோ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாமின் பண்ணணும். நீங்கள் ஒரு மருத்துவர்கிட்ட போயிட்டு ஒரு ஸ்பெயின் ஸ்பெஷலிஸ்ட்டோ இல்லை ஆர்த்தோ மருத்துவர்கிட்ட போயிட்டு நீங்கள் காட்டினீங்கன்னா அவங்க எக்ஸாமின் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஸ்கோ ஸ்பைனில் என்ன பிரச்சனைங்கிறது சொல்லுவாங்க. யூஸ்வலாக நம்ம வலி எல்லாமே வரது எல்லாமே நம்ம முதுகுத்தண்டுலேருந்து தான், நர்வ்ஸ் எல்லாமே முதுகுத்தண்டுலேருந்து தான் வரும். ஸோ அங்கே தான் உங்களுக்கு வந்து ஏதாவது டிஸ்கம்ப்ரெஷனோ இல்லை ஃபேஸிக் கம்ப்ரெஷனோ ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி வலி வரும். காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வலி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் நிறைய ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம ரூல் அவுட் பண்ணணும். என்னன்னு முதல்ல கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வலி இல்லாமல் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வலிகளுக்கான மேனேஜ்மெண்ட், வலியை எப்படி நம்ம பொறுத்துக்காம அதை தாண்டி அந்த வலிகள் இல்லாமல் வாழ்றது எப்படின்றத பற்றி பல விஷயங்களை டாக்டர் நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் நந்தினி. எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? நந்தினி. அம்மா, நீங்கள் டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவியோட சத்தத்தை குறைச்சிட்டு ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்கம்மா. என் பேர் நந்தினி. ஓகே மஞ்சினி, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் தஞ்சாவூர் சைட்ல இருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, உங்களோட கேள்விகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்கார், பேசலாம். வணக்கம். ஹலோ ஹலோ டாக்டர், எனக்கு 24 ஏஜ் ஆகுது. எனக்கு வந்து இப்போ வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து கீழே விழுந்துட்டேன் படிக்கட்டுல இருந்து. சரி. விழுந்து வந்து இடுப்பு கிட்ட வந்து எலும்பு கொஞ்சம் விலகிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க. நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். 1 மாசமா வந்து முட்டி கீழே வந்து எனக்கு கம்பி கொடுத்துருந்தாங்க காலில். சரிங்க. கம்பி கொடுத்து 1 மாசமா நான் பெட்லயே இருந்தேன். பெட்லயே தான், எதுவுமே நடக்கிறதுல எந்த ஆக்டிவிட்டிஸும் இல்லாத நான் பெட்லயே இருந்தேன். இப்போ வந்து 2 மாசம் ஆயிடுச்சு, குணமாயிட்டு எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ என்னால கொஞ்சம் கொஞ்சம் நடக்க சொல்லியிருந்தாங்க. 1 வாரத்துக்கு அப்புறம் நீ பழையபடி நடக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப நடந்தா வந்து எனக்கு கால் ஃபுல்லா ரொம்ப வலிக்குது, இடுப்புல ரொம்ப பெயினா இருக்கு. இது வந்து பழையபடி நடக்க முடியுமா, இல்ல நான் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறதுனால திரும்ப எதனா ப்ராப்ளம் வரும்? இல்லைம்மா, கண்டிப்பாக நடக்க முடியும். உங்களுக்கு அந்த அடிப்பட்டனால சர்ஜரி பண்ணனால அந்த கம்பிலாம் வச்சனால நீங்கள் படுத்தே இருந்தனால இம்மீடியட்டாக எடுத்து நீங்கள் பழைய மாதிரி நடக்கணும்னு இது கிடையாது. சரிங்களா? ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக, இது ரீஹேப்னு சொல்லுவோம். ஸ்லோவாக உங்களுக்கு அந்த ஃபிசியோதெரப்பி சொல்லிக் கொடுப்பாங்க. கொஞ்சம் பெயின் இருக்கும் நீங்கள் நடக்கும்போது, பட் அதெல்லாம் சரியாயிரும், எல்லாமே செட்டில் ஆயிரும். இப்போ நார்மலாக நம்ம நடந்துட்டு இருந்தால் தெரியாது. நீங்கள் படுத்தே இருந்து இந்த மாதிரி சர்ஜரிலாம் போயிட்டு வந்தனால உங்களுக்கு அந்த பெயின் கொஞ்சம் இருக்கும். பட் டெஃபினட்டாக என்னம்மா
இல்லாம சர்ஜரி இல்லாம தான் எனக்கு பண்ணாங்க. அதான் ஓகே நார்மலா அதுவே கூடிக்கிற மாதிரி எலும்பு இது பண்ணாங்க. ஓகே. அதே குடிக்கிற மாதிரி இருந்தாலும் அது நீங்கள் நம்ம அந்த எலும்பு வந்து கூடுறதுக்கு டைம் கொடுக்கணும். கூட்டினதுக்கப்புறம் ஏன்னா அது வரைக்கும் படுத்துட்டு இருந்தீங்க, ரெஸ்ட் இருந்தீங்க, மற்ற மசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீக் ஆகிருக்கும். ஸ்லோவாக வந்து ரீஹேப் பண்ணி அந்த மசில்லாம் ஸ்ட்ரென்தனிங் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு பழைய மாதிரி நடக்கலாம். நீங்கள் அதுக்காக பயப்பட வேண்டியதில்லை, வலி இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, நமஸ்காரம் டாக்டர். ஓகே, சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, உங்க எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் வந்து வி ரமேஷ். ஓகே, எங்கேருந்து சார் கால் பண்றீங்க? திருநெல்வேலி பக்கம் கல்லிடைக்குறிச்சிங்கிற ஊர்ல இருந்து பேசுறேன். ஓகே சார், உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்கார். டாக்டர் நமஸ்காரம் டாக்டர். நமஸ்காரம், சொல்லுங்க டாக்டர். நாங்க திருநெல்வேலி பக்கம் கல்லிடைக்குறிச்சிங்கிற ஊர்ல இருந்து கூப்பிடுறோம். சொல்லுங்க. எனக்கு 51 வயசாச்சு. சரி. எனக்கு என்னன்னு கேட்டா, இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச நேரம் கூட ஒரு 10-15 நிமிஷம் கூட சேர்ந்தாலும் நிற்க முடியல. சரி. உட்கார தோன்றது, கால் அப்புறம் எழுந்துக்கும் போது வலிச்சுது. அப்புறம் இங்க எங்க பக்கத்துல ஒரு ஆர்த்தோ கிளினிக் இருந்தது. சரிங்க. அதுல போய் எல்லா டெஸ்ட்டும் பார்த்து அப்புறம் எக்ஸ்ரே எடுத்தோம். சரி. அந்த குதியங்கால்ல 2 குதியங்கால்லையும் இவ்வளவு நீட்டத்துக்கு எலும்பு வந்து எக்ஸ்ட்ரா க்ரோத் இந்த கால்ல வளர்ந்துருக்கு. ஓகேங்க. அப்ப டாக்டர் சொன்னாரு, இதுக்கு ஒரே வழி வந்து யூ ஹேவ் டு ரிடியூஸ் யுவர் பாடி வெயிட், அதர்வைஸ் நீங்க அதுக்கு வந்து சர்ஜரிங்கிறது அடுத்த கட்டமா தான் இது பண்ணணும். இல்ல நீங்க உடம்ப நல்லா குறைக்கணும். நீங்க முதல்ல அது வேற வழி கிடையாது. வீட்டுக்குள்ள நீங்க இந்த மெடிசெப்பல் போட்டுக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு வேற ஏதாவது இது உண்டா? அதனால பயமா இருக்குது. அதுக்காக உங்கள்கிட்ட இல்லை, ஒன்றும் இல்லை, அவர் சொன்னது ஒன்றுமே அதில் வந்து தப்பே கிடையாது. அதே மாதிரி தான் பண்ணி ஆகணும். இதுக்கு வந்து சர்ஜரின்னு ஒன்றும் இல்லை. இது நம்ம வயசாக அந்த எக்ஸ்ட்ரா கால்சியம் டெபாசிஷன்லாம் ஆகும் நம்ம ஹீலில். ஸோ எக்ஸ்ட்ரா போன் மாதிரி வரும், ஒரு ஹார்ன் மாதிரி அங்கே வளரும். அது மாதிரி வளர்ந்த கொக்கி மாதிரி 2. கரெக்ட், கொக்கி மாதிரி வளரும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து இதே அவர் சொன்னதே தான், சாஃப்ட் செப்பல் மாதிரி போட்டுட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா வெயிட் எல்லாம் குறைச்சிட்டு நடந்தீங்கன்னா ஸோ அந்த பெயின் போயிடும். பட் நடுவில் நீங்கள் இந்த எந்திரிக்க முடியல, முதுகு வலி அந்த மாதிரி இருந்ததுன்னா அவர் எனிவே ஆர்த்தோபெடிஷன் பார்த்துருப்பார் உங்களையே. பட் இதுக்கு வந்து ஒன்லி உங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி செப்பல்ஸ் நிறைய இருக்குது, அது மாதிரி போட்டுக்கோங்க, இந்த பெயின் இல்லாமல் போய்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் கலாவதி மேடம், திருப்பத்தூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே பிரபாவதி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எதுக்காக தான் கேட்குறீங்க? ஓகே, உங்களோட வயது, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் மதன்குமார் இணைப்புல தான் இருக்கார், பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார் எனக்கு 55 வயசு ஆகுதுங்க சார். என் பேர் கலாவதிங்க. சொல்லுங்கம்மா. சார் இந்த இப்போ ஒரு 2 வருஷமா எனக்கு முட்டி வலியா இருந்தது, லெஃப்ட் சைட்ல, லெஃப்ட் காலு. சரிங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். திடீர்னு என்ன ஆயிடுச்சு, இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த ரைட் லெக்ல இந்த தொட ஜாயிண்ட்ல பயங்கரமான பெயின் வந்துட்டு உட்காரவும் முடியல, நடக்கவும் முடியாத ஆயிடுச்சுங்க சார். சரிங்கம்மா. அது டாக்டர் கிட்ட ஸ்பைனல் கார்ட்ல மிஸ்டேக் ஏதாவது இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன டீட்டெயில்னு உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு தான் சார். இல்லை, கரெக்டுமா. இப்போ நீங்கள் ஒரு காலில் முட்டி வலி அதிகமாக இருந்ததுங்கிறீங்க. ஸோ என்ன பண்ணுறோம், அதில் வலி கொடுக்காமனால கொஞ்சம் உங்கள் கெயிட்டே மாறிடும். இன்னொரு காலில் வந்து நிறைய ப்ரெஷர் கொடுத்து நடந்துட்டுருப்பீங்க. அந்த நடக்கிறனால இந்த காலில் உங்களுக்கு பெயின் வர ஆரம்பிச்சிடும், நல்லா இருக்க கால்லையும். ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் ஸ்பைனில் எது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் இந்த முட்டி வலியை மட்டும் நீங்கள் சரி பண்ணாலே உங்களுக்கு இந்த கால் பெயினும் போயிடும். ஸோ அதனால் பயப்பட வேண்டியது ஒன்றும் கிடையாது. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்ஜெக்ஷன் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. பட் தென் டு ஆடியன்ஸ்க்குலாம் அது என்ன ப்ராசஸ் அப்படின்ற ஒரு ஏர்ஜ் இருக்கும், கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, வாட் இஸ் திஸ் ப்ராசஸ்? கரெக்ட். இப்போதைக்கு பெயின்னா இப்போ நம்மளுக்கு கையில் ஏதாவது வலி இருந்ததுன்னா இங்கேருந்து ஒரு நர்வ்ஸ் எடுத்து தான் நம்ம பிரெயினுக்கு போகும். ஸோ இது வந்து சென்சரி நர்வ்னு சொல்லுவோம். ஸோ இந்த நர்வை எங்கே இருந்தாலும் வலி நம்ம சாதாரணமாக யாருக்கும் வந்து வலி வரதில்லை, அன்லெஸ் அங்கே ஏதோ ஒரு பெத்தாலஜி இருந்தால் தவிர யாருக்கும் வலி வரது கிடையாது. ஸோ அந்த பெத்தாலஜி என்னென்னு கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம சொல்லியிருந்த மாதிரி பண்ணிட்டு அந்த நர்வ் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ டயக்னோஸ்டிக்காக ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்போம், அந்த நர்வ் தான் கரெக்டாக வலி கொடுக்குதான்னு. ஸோ அந்த நர்வ் கொடுக்கும்போது அந்த நர்வ் பிளாக் பண்ணோம்னா ஸோ அவங்களுக்கு வலி இல்லாமல் போயிடும். ஸோ சப்சிக்வெண்ட்டாக அவங்களுக்கு திருப்பி அந்த வலியோட வருவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டயக்னோஸ்டிக் தான் பண்ணுவோம், இது வந்து ஒரு டெம்பரரி ரிலீஃப் மாதிரி தான் இருக்கும். சப்சிக்வெண்ட்டாக பெர்மனெண்ட்டாக பண்ணும்போது ஏதோ நம்ம அபலேஷன் மாதிரி பண்ணலாம், அந்த நர்வை கம்ப்ளீட்டாக செயலிழக்க செய்யலாம். ஸோ இது வந்து பெர்மனெண்ட் சொல்யூஷனாக இருக்கும். நம்ம கடவுள் கிரியேஷன் என்னென்னா, நர்வை எவ்வளோ தான் டேமேஜ் பண்ணாலும் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி அது ஜாயின் ஆகிக்கும். அதான் நம்ம கடவுளோட கிரியேஷன். ஸோ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க நல்ல லைஃப் ஸ்டைல் எக்ஸசைஸ்லாம் பண்ணாங்கன்னா வலி வராது. பட் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வர மாதிரி இருந்தால் திருப்பி கூட இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த இன்ஜெக்ஷன் ரொம்ப சேஃப்.
நம்ம மருந்து மாதிரி கிடையாது, ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது, ரொம்ப சேஃப். அண்ட் இது வந்து ரோபோட்டிக்காக பண்ணுறோம், இது நம்ம மட்டும் தான் பண்ணுறோம் இந்தியாவில். அண்ட் நிறைய அமெரிக்கன்ஸ் இவங்களாம் வந்து நம்மள்ட்ட கற்றுட்டு போகிறாங்க இந்த டெக்னிக்கை. ஸோ இது ஒரு ப்ரௌட் மூமெண்ட் நம்மளுக்கு இந்தியாவில் நம்ம பண்ணுறதுனால. ஸோ அண்ட் நல்ல ரிலீஃபும் கிடைக்குது பேஷண்ட்டுக்கு. ஓகே, அமெரிக்கன்ஸ் கூட இங்கே வந்து ட்ரைன் ஆகிற அளவுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்டான டாக்டர்ஸ் வச்சு ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட் மூலயமா அந்த நர்வுக்கு வரக்கூடிய வலிகளை கட்டுப்படுத்தி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பெயினை மேனேஜ் பண்ணுறதை பற்றி இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். பெயின் மேனேஜ்மெண்ட் பற்றி டீட்டெயிலாக பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என்னோட பேர் அன்பு செல்வம். எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். உங்களோட கேள்விகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்கார். மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். எனக்கு 49 இயர்ஸ். சரி. எனக்கு வந்து L4 L5ல டிஸ்க் கம்ப்ரெஷன் ஆகி இப்போ 4 monthsக்கு முன்னாடி பெட் ரிட்டர்ன் ஆயிட்டேன். சரிங்க. அதுக்கு பிறகு ரெக்கவரி ஆகி 2 மாசம் ஆஃபீஸ் போனேன். ஓகே. அதுக்கு பிறகு இப்போ ஒரு வாட்டி சேர்ல ஏறி இறங்கலான்னு போது மறுபடியும் இடுப்பு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. சரிங்க. இப்போ 1 மாசம் நான் வேலைக்கு போல. எனக்கு வந்து இப்போ லெஃப்ட் லெக்ல வந்து அந்த சயாட்டிக்கா நர்வ் வந்து கம்ப்ரெஷன் ஆகி பெயின் இருக்கு. சரிங்க. இப்போ ஒரு 1.5 நிமிஷம் தான் என்னால் நடக்க முடியுது. ம். இப்போ நான் இந்த இன்ஜெக்ஷன் போட்டா அது டேமேஜ் ஆயிடுமா அந்த நர்வ்? மறுபடியும் அது ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுமா? இப்போ உங்ககிட்ட வந்து இந்த இன்ஜெக்ஷனை பத்தி இது நர்வ் வந்து நீங்க சொன்னீங்க, இப்போ அதை வந்து நிறுத்திடுற மாதிரி சொன்னீங்க எனக்கு புரிஞ்ச அளவுக்கு. கரெக்ட். மறுபடியும் அதுல பிளட் ஃப்ளோ எல்லாம் இருக்குமா? வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அதனால சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்குமா? கரெக்டுங்க. பட் இந்த நர்வ் வந்து உங்களுக்கு வந்து அந்த நர்வ் இன்ஜெக்ஷன் பண்ண முடியாது. உங்களுக்கு எப்படின்னா டிஸ்க்குங்கிறது ஒரு ஜவ்வு தான் அமுத்திட்டு இருக்கு நர்வை. ஸோ அதை வந்து அந்த டிஸ்கை வந்து அமுக்காத மாதிரி நான் திருப்பி நார்மல் லெவலுக்கு கொண்டு வருவோம். ஸோ அதுதான் நம்ம சொன்னது, என்ன காசுன்னு கண்டுபிடிச்சி எல்லாத்துக்கும் வந்து நர்வ் பிளாக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்ன காசுன்னு கண்டுபிடிச்சா, இப்போ நம்ம வெறும் நர்வ் மட்டுமே பிளாக் பண்ணோம்னா உங்களுக்கு டிஸ்க் வந்து இன்னும் கம்ப்ரஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், பெயின் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா சர்ஜரி தான் பண்ணுவாங்க. சர்ஜரி பண்ணி அந்த டிஸ்க் லாமினெக்டமின்னு சொல்லி டிஸ்கெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம அது பண்ணுறது கிடையாது. நம்ம வெறும் நீடிலே போயிட்டு இந்த டிஸ்கை டீகம்ப்ரஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வலி இல்லாமல் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம பண்ணுவோம். இது பண்ணுறதுனால ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. அந்த பிளட் ஃப்ளோ எல்லாமே நார்மலாக இருக்கும். நீங்கள் சொல்கிறது எதுவுமே வந்து காம்ப்ளிகேஷனே இருக்காது. அண்ட் அனஸ்தீசியாவும் கிடையாது. நீங்கள் காலைல வந்துட்டு ஈவினிங் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இதோட அட்வான்டேஜ் நம்ம இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுல. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பெயின் மேனேஜ்மெண்ட் பற்றி பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக குளோபல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் மதன்குமார் வந்திருக்காரு. நிறைய பேர் ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். துரைசாமி திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். சார், உங்க பேர் என்ன? துரைசாமி, திருப்பூர். ஓகே சார், உங்களோட கேள்விகள் நீங்க தொடர்ந்து கேட்கலாம். இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுனீங்கன்னா உங்களோட கேள்விகளும் தெளிவா இருக்கும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதிலும் தெளிவா இருக்கும் சார். டாக்டர் இணைப்பில் தான் இருக்கார், பேசலாம். வணக்கம் சார். சார், எனக்கு இந்த கீழே உட்காந்து சாப்பிடும்போது இல்ல சம்டைம்ஸ் சேர்ல உட்காந்துட்டு இருக்கும்போது கை அடியில ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour 20 minutes அந்த மாதிரி உட்காந்து சாப்பிடும்போது கால் விருப்புக்குங்க சார். எந்திரிக்கும் போது அது ஒரு மாதிரி நிக்க முடியாதுங்க. இப்போ வந்து ஒரு 5 minutes இருந்தாலும் அந்த மாதிரி இன்க்ரீஸ் தான் ஆயிட்டு இருக்குங்க. அதுக்கு ஏதாவது டாக்டர்கிட்ட பார்க்கலாமா இல்லை எந்த டாக்டர்கிட்ட பார்க்கணும் சார்? அது மட்டும் சொல்லுங்க சார், நான் டிவியில் பார்த்துக்கிறேன் சார். கண்டிப்பாங்க. இதை வந்து நீங்கள் ஏதோ ஸ்பெயின் ஸ்பெஷலிஸ்ட், சப்போஸ் உங்கள் ஊரில் ஸ்பெயின் ஸ்பெஷலிஸ்ட் இல்லைன்னா ஒரு ஆர்த்தோபெடிஷியன்ட்டு பாருங்கள். டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி இந்த மரத்து போகிறது வந்து உங்கள் ஜவ்வுங்குவோம், டிஸ்க்குன்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்க் பல்ஜு காரணமாக தான் இருக்கும். இந்த மாதிரி மரத்து போகிறதோ உட்காந்து எந்திரிக்கும் போது பெயின் இருக்கோ, இது எல்லாமே டிஸ்க்கு ப்ராப்ளம்னால தான். நம்ம நிறைய டைம் நம்ம வேலை செய்கிறனால இல்லை எதாவது ஹெவியாக தூக்குறனால நம்ம பேக்கை நம்ம பாதுகாக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது தான் அதை பற்றியே யோசிக்கிறோம். ஸோ அதனால் டெஃபினட்டாக ஒரு ஆர்த்தோபெடிஷனோ இல்லை பெயின் ஸ்பெஷலிஸ்ட்டோ யார்கிட்ட வேணாலும் காட்டி இது என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வலியோ இல்லை மரத்து போகிறதோ கண்டிப்பாக இருக்காமல் போகும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் இப்போ முதல்ல சொன்ன ராஜேந்திரன், கீழே பெரம்பலூர் மாவட்டம். நம்பர் கொடுத்துருக்குங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்கார். வணக்கம், சொல்லுங்க சார். என் பேர் ராஜேந்திரன் சார். கீழே பெரம்பலூர் மாவட்டம். சொல்லுங்க சார். எனக்கு வயசு வந்து 55 வயசு ஆகுதுங்க. சரிங்க.
எனக்கு கால் வலி வந்து மாறி மாறி வலிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு இங்க எனக்கு வந்து ஒரு 20 வருஷமா வலி இருக்குங்க சார். ஒரு நேரம் தொடையில வலிக்கும், ஒரு நேரம் இடுப்புல வலிக்கும், சரிங்க. ஒரு நேரம் வந்து பாதத்துல போய் வலிக்கும். ஓகே. நானும் இன்ஜெக்ஷன் வலிக்கும் போதெல்லாம் இன்ஜெக்ஷனும் மருந்து வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருக்கேன். கரெக்டுங்க. ஓகேங்க. இந்த மாதிரி மருந்து சாப்பிட்ற நிற்க மாட்டேங்குது. ஓகே, அதான் இந்த 20 வருஷமாக சொல்கிறீங்க. மருந்து சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா உங்கள் லிவர் கிட்னிலாம் அஃபெக்ட் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ப்ராப்பராக ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு, ஸோ இது எதனால், சப்போஸ் வந்து இது வந்து வெரிகோஸ் வெயின் இருக்கலாம், சப்போஸ் ஏதாவது ஆர்டீரியல் பிளாக்ஸ் இருக்கான். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு காஸ் இருக்குங்க. அது இல்லாமல் முதுகு தண்டிலேருந்து ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் வரலாம். ஸோ 20 வருஷமாக இருக்கனால ஸோ கம்ப்ளீட்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு எதனால் காசுன்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிங்களா உங்களுக்கு இந்த வலி இல்லாமல் போகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், நான் மல்லிகா பேசுறேன் வேலூர்ல இருந்து. ஓகே மல்லிகா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க கேட்குறேன். ஓகே, உங்களோட வயது, உங்களோட கேள்விகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இனிப்பில் தான் இருக்கார். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. எனக்கு 53 வயசு ஆகுது. நான் ஹவுஸ் ஒய்ஃபு. சொல்லுங்கம்மா. எனக்கு கழுத்து வலி ஒரு 10 மாசமா இருக்கு. சரிங்கம்மா. அதுக்கு ஹாஸ்பிட்டல் போனதுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க. சரி. இப்படி ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் ஒரு கழுக்குன்ற ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது. சரிங்கம்மா. அப்ப வந்துட்டு கழுத்து எலும்பு வந்துட்டு தேய்மானம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க. 3, 4, 4, 5ல கேஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிங்கம்மா. அதுக்கு பிசியோதெரபி அனுப்பிச்சாங்க. அப்புறம் காலர் கொடுத்தாங்க. சரி. காலர் வந்துட்டு போட்டா எனக்கு பல்லெல்லாம் கழுத்தெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. அதனால விட்டுட்டேன் நானு. சரிங்க. அந்த பிசியோதெரபி பண்ணதுல அந்த சத்தம் எல்லாம் குறைஞ்சிருச்சு. ஆனா அப்போ வந்துட்டு அவங்க கேட்டாங்க கை வலி எல்லாம் இருக்கா, மறுத்து போற மாதிரி இருக்கான்னு. அப்போ அதெல்லாம் இல்ல. பிசியோதெரபி பண்ணி அதெல்லாம் வந்துட்டு அந்த கழுத்தோட சத்தம்லாம் குறைஞ்ச பின்னாடி கை வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு எனக்கு. ஓகே. இந்த பிசியோதெரபி நிறுத்திட்டாக்கா கை வலியும் குறைஞ்சது. பொதுவா ரெஸ்ட்லயே இருந்தனாக்கா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரியே இருக்கு. நார்மலா ஏதாவது வேலை செஞ்சோம்னாக்கா எனக்கு மறுபடியும் கழுத்து வலிக்குது, கையெல்லாம் மறுத்து போற மாதிரி இருக்கு, ரொம்ப கையெல்லாம் இழுக்குது. ஆல்ரைட்மா. இது அவங்க சொன்ன மாதிரி மிகச்சரியாக சொல்லிக்கம்மா. எலும்பு தேய்மானம் இருக்குது. நீங்கள் சொன்ன லெவலில் கண்டிப்பாக எலும்பு தேய்மானம் இருக்குது. உங்களுக்கு வந்து அது ஃபிசியோ அதுதான். நீங்கள் முதல்ல வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிசியோ ஆரம்பிப்போம். ஃபிசியோவில் சரியாகலைன்னா அடுத்தது நம்ம வந்து இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணலாம். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல இன்ஜெக்ஷன் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த டிஸ்க்கு தேய்மானமோ இல்லை டிஸ்க்குனால வர அந்த ப்ராப்ளமோ எல்லாமே நம்ம குணப்படுத்திட்டு உங்களுக்கு இந்த வலி இல்லாமல் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் இந்த ஃபிசியோ பண்ணணும். நீங்கள் சொல்கிறீங்க படுத்திருந்தால் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு. ஸோ அதனால் கிரேடு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதில் நிறைய கிரேட்ஸ் இருக்குது. 4 கிரேட் இருக்குது. உங்களுக்கு கிரேட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறனால. அதனால் ஒன்றும் பயப்பட வேணாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? ஹலோ, நான் சுமதி பேசுறேங்க. எனக்கு வயசு 50, உடுமல்பேட்டை. ஓகே சுமதி, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இனிப்புல தான் இருக்கார். ஹலோ. சொல்லுங்கம்மா. ஹலோ. ஹலோ, எனக்கு வந்து கால் மரமரப்பா இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கால் வந்துச்சு, மறுபடியும் 2வது காலும் வந்துருச்சு. சரிங்கம்மா. டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க வந்து பிளட் சர்க்குலேஷன் இல்லைங்கிறாங்க, பிளட் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் சத்து மாத்திரையெல்லாம் கொடுத்தாங்க. நல்லா சாப்பிடுங்க. நாங்க நல்லா சாப்பிட்டு இருக்கிறேங்க. அப்பவும் அப்படியே இருக்குது, கை காலெல்லாம் மரத்து போகுது. சரிங்கம்மா. இது மரத்து போகிறதுக்கு 2 காரணம் இருக்குமா. ஒன்று பிளட் சர்க்குலேஷன் அவங்க சொல்கிற மாதிரி கரெக்டு தான். ஸோ இது வந்து எக்கோன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணி பார்க்கணும், டாப்லர் எக்கோன்னு. ஸோ அதில் பண்ணி எல்லாம் நார்மலாக இருந்துச்சுன்னா அடுத்த கிளினிக்கலாகவே உங்களுக்கு பார்க்கலாம். உங்களுக்கு குனியும் போது எந்திரிக்கும் போது முதுகில் ஏதாவது வலி இருந்ததோ இல்லை நீங்கள் படுத்திருந்த எது முதுகு வலி இருந்தால் ஏதாவது முதுகு பிரச்சனையாகவும் இருக்கலாம், முதுகில் ஏதாவது நர்வ்ஸ் அமுக்கிற மாதிரியும் இருக்கலாம். ஸோ அதுவும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒன்ஸ் நம்ம கிளினிக்கலாக எக்ஸாமின் பண்ணிவிட்டு அது என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா சப்சிக்வெண்ட்டாக அதை வந்து நம்ம சப்ஸ்டான்ஷியேட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸ்ரே எடுத்தோ எதனால் பிரச்சனை இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட் பண்ணால் கண்டிப்பாக இந்த வலியிலேருந்து உங்களுக்கு எடுத்துடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, குட் மார்னிங். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம். என்னுடைய பேர் நிசார். நான் மணலில இருந்து பேசுறேன். ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னுடைய டாக்டர் 17 years old. ஓகே, தொடர்ந்து உங்களோட கேள்விகளை கேட்கலாம். +2 படிச்சிட்டு இருக்கா. ஒரு 3 months பேக் பெயின் இருந்துச்சு.
நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், எல்லாமே பண்ணோம், எல்லாமே நல்லா இருக்குங்கிறாங்க. ஸ்டில் பெயின். ஸ்கூலுக்கு 3 நாளா ஸ்கூலுக்கு போகாம இருக்கா. உட்காந்து படிக்க முடியல, கொள்ள முடியல. என்னமோ மருந்தெல்லாம் போட்டு பார்த்தாச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. சரிங்க, நான் இப்போ நீங்கள் சொன்னது கேட்டேன். ஸோ இது காமனாக இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கோ இல்லை 12th படிக்கிறவங்களுக்கோ ஐடி ப்ரொஃபஷன்ஸுக்கோ நிறைய நேரம் அவங்க ஒர்க் பண்ணுறனாலையோ இல்லை குனிஞ்சு இந்த படிச்சுட்டு இருக்கிறனாலையோ இந்த மாதிரி கழுத்து வலி வருதோ இல்லை முதுகு வலி வருதோ வந்து காமனுங்க. ஸோ இது வந்து என்னென்னா அவங்க ரெஸ்ட்டே இல்லாமல் இப்போ ஃபுல் டைம் வந்து ஒரு 18 மணி நேரம் படிக்கிறது இதெல்லாம் பண்ணுறனால அவங்க வந்து முதுகில் கண்டிப்பாக வந்து பாதிப்பு இருக்கும். பட் ஸ்கேனில் எதுவுமே இருக்காது. இது வந்து ஒரு டெம்பரரி தான். அவங்க வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்து நிறைய தண்ணி குடிக்கணும். ஒரு தடவையும் படிக்கும்போது ஒரு 3 லிட்டரு 4 லிட்டரு தண்ணி குடிக்கணும். எல்லாம் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் அவங்கள. அண்டு நீங்கள் மெடிசன்ஸ் போடணுன்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பெயின் வரும்போது ஃப்ளாட்டாக படுத்தாலே போதும். இதெல்லாம் ஏன்னா 17 இயர்ஸ்க்கு அவங்க வந்து பெருசாக ஒன்றும் அடிப்படல இதெல்லாம் இல்லைன்னா எதுவும் இன்ஜுரி இருக்காது. ஸோ இது வந்து மெயினாக ப்ரொஃபஷனல் அசார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஐடி கம்பெனியில். பட் இவங்களுக்கு வந்து நிறைய படிச்சுட்டு இருக்கனால அதனால் வரும். ஸோ இது பயப்பட வேண்டியதில்லை. ஒன்ஸ் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அது வந்து ப்ராப்பராக ஒரு ஃபிசியோ, ஒரு எக்ஸசைஸ் இல்லை ஸ்விம்மிங் வந்து ஒரு நல்ல ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் பேக்குக்கு இதெல்லாம் பண்ணாலே இந்த பெயின் போயிடும். மருந்து போடணுன்னு அவசியமே இல்லைங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் மகாலட்சுமி, சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே மகாலட்சுமி, உங்களோட கேள்விகளை தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்கார். ஓகே, தேங்க்யூ. என்னோட அம்மாவுக்கு வந்து 49 இயர்ஸ் ஆகுது. அவங்க இப்போ ஒரு 5 months முன்னாடி வந்து ஆர்த்தோஸ்கோபி பண்ணாங்க. சரிம்மா. அவங்களுக்கு வந்து ஆனால் இன்னும் ஸ்டில் பெயின் இருக்கு. பின்னாடி பக்கம் தான் வலிக்குது, ரொம்ப வலிக்குதுங்கிறாங்க. இன்னொரு லெக்லேயும் பெயின் வந்துருச்சு. ஓகே, நீ ஆர்த்ரோஸ்கோபி பண்ணாங்களா? ஆமாம், அது உள்ள ஜவ்வு கிழிஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, அதனால ஆர்த்தோஸ்கோபி பண்ணாங்க. சரி, ஆர்த்தோஸ்கோபி பண்ணனால அந்த பெயின் கண்டிப்பாக போயிருக்கணுமா? இன்னொரு லெக்லேயும் பெயின் வருதுன்னா அதையும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். மேபி அதுவும் அந்த மாதிரி ஜவ்வு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், வேறு ஏதாவது போன் தேய்மானம் இருக்கலாம். ஸோ அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எதர் நம்ம ஃபிசியோ அண்ட் இந்த மாதிரி நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரி எதாவது பண்ணிவிட்டு அதில் நல்லா இருந்தாங்கன்னா உங்களுக்கு எதுவும் தேவையில்லை. பட் அப்படியும் ரொம்ப பேடாக இருந்தது, ஜவ்வெல்லாம் பயங்கரம் கிழிஞ்சிருக்கு, அப்படி பெயின் ரொம்ப சிவியராக இருக்குன்னா சர்ஜரி தான் ஆப்ஷன்மா. இல்லை, அவங்களுக்கு இன்னொரு காம்ப்ளிகேஷன் வந்துருச்சு. இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பிளட் வந்து கிளாட் ஆயிடுச்சு லங்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு போகிற இடத்துல. ஓகே, ஸோ அதுக்குள்ள டேப்லெட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்போ பிளட் தின்னிங்க்கு. ஓகே, ஸோ அதனால இந்த பெயின் இன்னும் இருக்கா? இல்லை, அதனால இல்லைம்மா, அது பல்மரி எம்பாலைக்காக நம்ம கொடுக்குறோம், ப்ரொஃபலாக்சிஸாகவும் கொடுப்போம். சப்போஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வந்தனால அதுக்கும் ட்ரீட் பண்ணுவோம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணும் அந்த ட்ரீட்மெண்ட்டை. இது எதனால பெயினுங்கிறது நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணால் கண்டிப்பாக அதை நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கரூர்ல இருந்து பூமணி பேசுறேங்க. ஓகேம்மா, உங்களோட கேள்விகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்கார். சரி. வணக்கம்மா. வணக்கம் சார். சார், எனக்கு வந்து கால் வந்து வீங்கிக்குது. நான் வந்து டெய்லரிங் வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரி. உட்காந்துருந்தா அந்த கொஞ்ச நேரத்துக்கு கால் வந்து தொட வரைக்கும் வீங்கிக்குதுங்க. சரிங்கம்மா. ஒரு சில டைம் தான் நம்ம எந்திரிச்சிட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. ஒரு சில டைம்ல ரொம்ப வீங்கிக்கிட்டே இருக்கு. ஆஸ்பத்திரி போய் கேட்டப்ப ரத்தம் இல்லை சரியா அப்படின்னு சொன்னாங்க. சத்து மாத்திரை இது எல்லாமே எழுதி கொடுத்தாங்க. நானும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அந்த வீக்கம் மட்டும் வத்த மாட்டேங்குது. கரெக்ட்மா. இதை வந்து நம்ம ப்ரொஃபஷனல் அசார்டுன்னு சொல்லுவோம். ரொம்ப நேரம் உட்காந்து நம்ம தையல் மிஷினில் நீங்கள் அந்த கால் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால கால் வீக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ எவ்ரி ஒரு 10 minutes 15 minutes கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு வெளியே நடந்து போயிட்டோ இல்லை ஒரு 5 நிமிஷம் நடந்துட்டு இல்லை கொஞ்சம் காலை நீட்டி உட்காந்துட்டு இல்லை முடிஞ்சால் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு எஞ்சி திருப்பி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீக்கம் வர்றது கொஞ்சம் குறையும். ஏன்னா ஃபுல் டைம் நம்ம காலை தொங்க விட்டுட்டு அந்த மிஷினில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் இதில் நர்வ் ப்ராப்ளம் ஒன்றும் இருக்காது. இது வந்து ப்ரொஃபஷ்னல் அசார்டு. ஸோ இதை நீங்கள் ப்ரொஃபலாக்டிக்காக ஒழுங்காக வராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இந்த வீக்கம் வராமல் டெஃபினட்டாக தடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி பெயின் மேனேஜ்மெண்ட் பற்றி பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். டாக்டர், இந்த பெயின் மேனேஜ்மெண்ட்டில் இன்னொரு பெரிய பெயின் பார்த்தீங்கன்னா மைக்ரைன். கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்குது. ஸ்டார்ட் ஃப்ரம் கிட்ஸ், இப்போ ஸ்கூல் படிக்கிற கிட்ஸு கூட மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ மைக்ரைன் ப்ராப்ளத்தையும் குணப்படுத்த முடியுமா? கண்டிப்பாக. மைக்ரைன் ப்ராப்ளம் அது என்ன காசுங்கிறது கண்டுபிடிச்சோன்னா மைக்ரைனுக்கு ஒரு 15 காசு இருக்குது.
ஸோ இப்போ ஸ்கூல் கிட்ஸ் நிறைய பேர் இப்போ வந்து யாரும் விளையாட போகிறதில்ல, நிறைய டிவி பார்த்துட்டோ இல்லை வீடியோ கேம் விளையாண்டுக்கிட்டோ இருக்கனால அவங்க கண் பார்வைனால தலைவலி வரும். ஸோ அதையும் மைக்ரேன் தான் சொல்லுவோம். சில பேர்த்துக்கு நெக்கில் இருந்தும் வரும். நிறைய பேர் இந்த குனிஞ்சி வேலை செஞ்சுட்டே இருக்கிறனால அவங்களுக்கும் இந்த மாதிரி பெயின் நிறையா வருது. ஸோ அதனால் என்ன காசுன்னு பார்த்துக்கலாம். சில பேர் ஒரு பக்கம் மூஞ்சில் மட்டும் வலி இருக்கும். ஸோ அதையும் மைக்ரேன் தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் என்ன காசுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம இன்ஜெக்ஷன் கொடுத்தோம்னா டெஃபினட்டாக அந்த மைக்ரேனை வந்து இல்லாமல் இப்போ கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, பொதுவாக டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டா ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வருது, அதுபோல் இந்த இன்ஜெக்ஷனுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் வருமானது பல பேர்களோட கேள்வியாக இருக்கும். அதே மாதிரி எந்த ஏஜ் குரூப் பீப்புள் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ஆரோக்கியமான விஷயமா இருக்கும்? எல்லாம் 14 வயசுக்கு மேலே உள்ள எனி ஏஜ் குரூப்புக்கு இது வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து சைடு எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ட்ரக்கு எடுக்காமல் தான் போகும். மற்றபடி உடம்புக்கு ஒன்றும் காஸ் பண்ணாது. இது ஒன்று தான் சைடு எஃபெக்ட் நம்ம சொல்ல முடியும். பட் உடம்புக்கு அவங்களுக்கு வந்து எது இந்த மாதிரி லிவர் ஃபெயிலியரோ கிட்னி ஃபெயிலியரோ அது மாதிரி எதுவுமே ஏன்னா வந்து லோக்கலாக நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம், அந்த நர்வுக்கு மட்டும் தான் மருந்து கொடுக்குறோம். ஆனால் அதிக அளவு மருந்து கொடுக்குறதில்ல. ஏன்னா நமக்கு ரோபோட்டிக்காக கொடுக்குறனால தான் அந்த நர்வை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதனால் சைடு எஃபெக்ட்டுங்கிறது ரொம்ப கம்மி இதில். ஓகே, பெயின் நிறைய பேருக்கு பெயினுக்கான ரீசன்ஸ் இருக்கும், நிறைய பெயினும் இருக்கும். அந்த பெயினை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்றது பற்றி தான் டீட்டெயிலாக எனக்கு ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ. ஓகே, தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசும்போது சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பெயின் மேனேஜ்மெண்ட் பற்றி பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் என் பேர் சந்திரமோகன், கிருஷ்ணகிரி. ஓகே சந்திரமோகன், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேடம் டாக்டர் பேசுங்க மேடம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்கார். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு 2 மாசம் முன்னால எனக்கு அந்த வண்டியில விழுந்து முட்டி கொஞ்சம் திருப்பி முட்டிக்கு மேல ஃப்ராக்சர் ஆச்சுங்க சார். சரிங்க. அது உடனே என்ன பண்ணோம், சரி சுகர் இருக்கிறதுனால சரி இந்த நல்லம்பட்டி, தருமபுரி பக்கம் நல்லம்பட்டின்ற இதுல போயிட்டு நாட்டுக்கட்டு போட்டோம். சரிங்க. இப்போ எல்லாம் எலும்பெல்லாம் கூடி இருக்குதுங்க சார். இப்போ இந்த கோல் வச்சு முள்ள நடக்கிறேன். சரிங்க. இருந்தாலும் அந்த முட்டிக்கு மேலே கால வீங்கி இருக்குங்க சார். ஓகேங்க. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி நம்ம நேட்டிவ் மெடிசன் போகும்போது என்ன ஆகுனா மால் யூனியன் சொல்லுவோம் அந்த எலும்பு. ஸோ அது நம்ம நினச்ச மாதிரி அது ஃபார்ம் ஆகாது. நீங்கள் வந்து அந்த ஃப்ராக்சர் வந்து வேறு விதமாக ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபார்ம் ஆகும்போது இந்த மாதிரி நீங்கள் நடக்கும்போதோ இப்போ இதை படுத்துருக்கும்போது ரெஸ்ட் எடுக்கும்போது பெயின் இருக்கும். அண்டு நீங்கள் இப்போ ஸ்டிக்கை வச்சு தான் நடக்குங்கிறீங்க. ஸோ இந்த இது வந்து மேல் யூனியனால் தான். நம்ம வந்து அது ப்ராப்பராக நம்ம வந்து ஒரு ட்ரீட் பண்ணியிருந்தோம்னா அது வந்து இப்போ நீங்கள் ஸ்டிக் இல்லாமையே நடந்திருக்கலாம். அந்த வீக்கமும் இதனால தான் இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக நம்ம இன்னொரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி ஃப்ராக்சர் இருந்திருக்கு, அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த ட்ரீட் பண்ணோம்னா இந்த பெயின் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? தஞ்சாவூர்ல இருந்து பேசுறோம். ஓகே சார், உங்க பேர்? அப்துல் காதர் சார், தஞ்சாவூர்ல இருந்து பேசுறோம். ஓகே சார், நீங்க டிவி பார்த்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க சார். இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் சார், எனக்கு 40 வயசு ஆச்சு. ஓகே, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டிவி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்க சார். டாக்டர் இனிப்பில் தான் இருக்கார், தொடர்ந்து பேசலாம். வணக்கம்ங்க. வணக்கம் சார். எனக்கு ஒரு 10 நாளா கையை இந்த சோத்தங்கை பயங்கரமா வலிக்குது சார். சரி, கை கழுத்துலேருந்து பரவுற மாதிரி இருக்கா உங்களுக்கு வலி? கழுத்துலேருந்துலாம் இல்லை சார், இந்த தோள்பட்டையிலேருந்து தான் கை ஃபுல்லாக வலி இருக்கு. சரிங்க. எவ்வளோ நாளாக இருக்குங்க அது? ஒரு 10 நாளாக இருக்குது. இப்போ சுகர் எனக்கு ஒரு 200-250 இருக்குன்னு சொல்கிறான். ஓகேங்க. ஸோ இதில் 2 காசு இருக்குங்க. நீங்கள் மருத்துவர் யாராவது போய் பார்த்தீங்களா பக்கத்தில்? இல்லை, சுகர் ஓகே, கைகளில் வலிகள் இருக்குன்னு சொன்னார். சுகர் டெஸ்ட்டை பற்றி அவர் வந்து டீட்டெயிலாக சொல்லுங்கள். கரெக்டு. ஸோ சுகர்னால இந்த வலி வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இன்னொன்று வந்து அவருக்கு வந்து ஷோல்டரில் வலி இருக்கனால ஷோல்டர் பெயின்ஃபுல் ஆர்க் சின்ட்ரோம்னு சொல்கிறோம் ஷோல்டர் பெயினுக்கு. ஸோ அதுக்கும் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்.
இது எல்லாமே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறத தவிர போஸ்ட் ரீஹேப் பண்ணுறதுக்கு அப்போ தான் வந்து அது சஸ்டெயின்டாக இருக்கும். எல்லாம் வலி இல்லைன்னு சொல்லிட்டு அதே மாதிரி விட்டுட்டா நம்ம இந்த பண்ணுற ட்ரீட்மெண்ட் வந்து எஃபெக்டே இல்லாமல் போயிடும். ஸோ கண்டிப்பாக நாங்கள் எங்கள்கிட்ட வர பேஷண்ட் என்ன சொல்கிறோன்னா, இன்ஜெக்ஷன் மட்டும் கொடுக்குறதுல வந்து பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க எப்படி அதை பாதுகாத்துக்கிறாங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஒரு வலிகள் இருக்குது அந்த இடத்துலன்னு சொன்னோன்னா ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, வலி குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி நீங்கள் சட்டன் அதை விட்டுறக்கூடாது. அதை தாண்டி அந்த வலிகளுக்கான காரணம் ஒன்று உங்களோட வெயிட் கெயினாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் உட்கார்ற விதங்கள் இதெல்லாம் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா லாங் டேர்முக்கு அந்த வலியிலேருந்து ஒரு கம்ப்ளீட்டான நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி டாக்டர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் அகல்யாங்க மேடம், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் பெரியமாபாளையத்துலேருந்து பேசுகிறேங்க மேடம். ஓகே அகல்யா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இல்லை எனக்கு தாங்க மேடம். ஓகே, உங்களோட வயது, உங்களோட கேள்விகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்கார், பேசலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். இந்த கால் வலிங்க சார், கொஞ்சம் சின்னதாக இருக்கும் போதே விழுந்துட்டேன். சரிங்கம்மா. அப்போ வந்து இந்த நாட்டு மருத்துவத்துக்கு போனோம், கால் கொஞ்சம் சரியாயிடுச்சு. இப்போ அடிக்கடி வலி எடுத்துக்குது, அதுக்கு என்னங்க சார் பண்ணலாம்? சரிம்மா, இப்போ இந்த கால் வலின்னு சொல்கிறீங்க, அதுக்கு வந்து நம்ம ஏதாவது எக்ஸ்ரே ஏதாவது எடுத்துருக்கீங்களா? எக்ஸ்ரே எடுத்தேன் சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகேம்மா. ஸோ இப்போ இந்த வலிங்கிறது டெஃபினட்டாக வந்து சாதாரணமாக எல்லாத்துக்கும் வரதில்லை. இப்போ எனக்கோ மற்றவங்களுக்கோ யாருக்கும் வரதில்லை. அந்த மாதிரி நீங்கள் அடிபட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு காசு இருந்தால் தான் வலி வரும். அந்த காசை நம்ம ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணி நீங்கள் ஒரு மருத்துவர்கிட்ட போயிட்டு ஒரு ஆர்த்தோபெடிஷனோ இல்லை பெயின் ஃபேஷியனோ யார்ட்டையா பார்த்து இது எதனாலன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வலி உங்களுக்கு இருக்காது. நீங்கள் சாதாரணமாக வந்து மருந்து வாங்கி சாப்பிட்றதோ இல்லை ஒரு நேட்டிவ் மெடிசன் போகிறதுக்கோ இந்த வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாத வரைக்கும் ஓகே, பட் வலி வந்துச்சுன்னா அது எதனாலங்கிறது கண்டிப்பாக நம்ம காசு கண்டுபிடிச்சி அதை ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த வலி இல்லாமல் போகுமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இன்னும் இணைப்பில் இருக்கேன் மேடம். பேசுங்க சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம். ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? சார் நீங்கள் டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்த்து பேசாதீங்க சார், ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. மேடம். ஓகே சார், உங்களோட கேள்விகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்கார். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம். நக்கீரன் சொல்லி எனக்கு பேக் பெயின் சார். சரிங்க. எனக்கு ஆர்த்தோகிட்ட நான் வைகல் டிபார்ட்மெண்ட்ல டிரைவரா வேலை செஞ்சேன். எனக்கு வெயிட்டிங் கிட்ட எல்லாம் பார்த்துருந்தேன். எனக்கு உள்ள இடத்துல ஏதோ ஒரு சின்ன கட்டி இருக்குன்றாங்க சார். சரிங்க. என்னுடைய ரைட் சைடு லெக் ரைட் சைடு பூரா எனக்கு ரொம்ப மறுத்து போயிருக்கு, நடக்கிறது கஷ்டம், புரிஞ்சு ஏஞ்சி நடக்க முடியல. ஓகேங்க. இப்ப 2 நேரம் ஸ்கேன் எடுக்கிறாங்க, எழுதி கொடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. தவிர எனக்கு வந்து ஒரு பர்மனன்ட் ரெமெடி கிடைக்குங்க சார். ஓகேங்க. இப்போ நம்ம ஸ்கேன் எடுத்து அந்த கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ அது வந்து எதர் சிஸ்டாக இருக்கலாம் இல்லை வேற எது மாதிரியும் கட்டி இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம வந்து டிசால்வ் பண்ணிட்டோம்னா இந்த பெயின் வந்து உங்களுக்கு போயிடும். என்ன சார் பண்ணா அதை இப்போ அந்த கட்டி சொன்னீங்கல்ல, கட்டி மாதிரி ஒன்று இருக்குது, அதனால தான் உங்களுக்கு பெயின் இருந்ததுன்னு ஸ்கேனில். ஸோ அந்த இப்போ அது காஸ் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த கட்டினால தான் உங்களுக்கு வலி இருக்குது. ஸோ அந்த கட்டி வந்து நர்வை ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த பெயின் இருக்குது காலில். இது லாங் டேர்ம் நீங்கள் வண்டி ஓட்டுறனாலையோ எதனாலையோ வந்திருக்கலாம், இல்லை டிஸ்க்கு நீங்கள் வந்து கட்டிங்கிற மாதிரியும் இருக்கலாம். ஸோ அது எதனாலன்னு காசை கண்டுபிடிச்சி அதை நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணி எதில் அந்த டிஸ்க்லேருந்து அந்த கட்டியை எடுத்துகிட்டு இல்லை டிஸ்கே கம்ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இந்த வலி இல்லாமல் இருக்கும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் ராணி மேடம், பழனிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே ராணி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் பையனுக்காக மேம். 21 இயர்ஸ் ஆகுது மேடம், காலேஜில் படிச்சுட்டு இருக்கான். ஒரு வாரமா வந்து பேக்ல பெயினா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க லோக்கல் டாக்டர்கிட்ட காட்டிட்டு இருக்கிறோம். அவரு இன்னும் ஜவ்வு லேசா கிழிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஓகேம்மா, நீங்க தொடர்ந்து பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்கார். சரிங்க மேடம். சொல்லுங்கம்மா. ஸோ ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்களா ஜவ்வு கிழிஞ்சிருக்குன்னு சொன்னதுக்கு? ஆமாங்க டாக்டர். அவன் இப்போ காலையில் படுக்கவே முடியல, எந்திரிக்கவும் முடியல, நடக்கவும் முடியல. ரொம்ப இந்த ஒரு வாரமா ரொம்ப இது பண்ண கஷ்டப்படுறான் டாக்டர். நாங்கள் போய் இங்கே லோக்கல்ல இருக்கிற ஆர்த்தோ டாக்டர்கிட்ட தான் காட்டணும் சார். அவங்க வந்து பார்த்துட்டு ஜவ்வு கிழிஞ்சிருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டி எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டுமா. இப்போ எங்கேயா அடிபட்டுது அவருக்கு? ஒண்ணுமே இல்லை சார். அவன் எப்பயுமே வருவான், வீட்டில் வந்தா எழுதுவான், படிப்பான், உட்காருவான், அவ்வளோதான். வேற வெளியில கூட எங்கேயும் போகவே மாட்டான். இல்லம்மா, இந்த ஜவ்வு கிளியறத வந்து நிறைய காசு இருக்கு. சப்போஸ் ஏதாவது ஹெவியா ஏதாவது பெட்டி மாதிரி ஏதாவது இல்ல, எங்களுக்கு அதான் டவுட்டே.
சரி, பெட்டி மாதிரி ஏதாவது தூக்குனாலும் இருக்கு, பக்கெட் தூக்குனாலும் சில டைம் சான்சஸ் அந்த இருக்கும். வாட்டர் கேன் தான் சார் வீட்டுல மாட்டுவான். இது பண்ண காலியாச்சுன்னா எடுத்தாதான் அந்த கேன் 20 லிட்டர் கேன் எடுத்து மாட்டுவான். அதுதான் சொன்னேன். ஹெவியா ஏதாவது தூக்குனாதான் இந்த காஸ்ட் கண்டிப்பா அந்த மாதிரி வரும், ஜவ்வு கிளிற மாதிரி வரும். இது ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை. டெஃபினட்டா அதை வந்து ஹீல் பண்ணிக்கலாம். ஏன்னா 21 இயர்ஸ் தான் சொல்றீங்க, அவருக்கு ஹீல் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் அடுத்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு எவ்வளோ தூரம் அந்த ஜவ்வுக்கு தேய்மானம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணி அதை கண்டிப்பாக ஹீல் பண்ணிட்டு அவர் பெயின் இல்லாமல் பழைய மாதிரி வாழ்க்கைக்கு வந்துடலாம் அவருக்கு. இல்லைங்க சார், ஒரு நிமிஷம் சார். இந்த இது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணுமா சார்? கிளினிக்கலாக பார்த்து தான் சொல்ல முடியும். நம்ம வந்து டைரெக்டாக நம்ம அப்படி சொல்ல முடியாது. கிளினிக் சொன்னாங்க டாக்டர். இல்லை, அதான் அவர் சொன்னார்னா அவர் கிளினிக்கலாக பார்த்துருப்பாரு, அவருக்கு தேவைப்படலாம். பட் இப்போ நான் சொல்லணும்னா நான் ஒரு கிளினிக்கலாக பார்த்துட்டு அவருக்கு தேவைப்படுமா என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் நம்ம எம்ஆர்ஐ பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஆல் ரைட்டுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. மேடம், உங்க பெயர்? எங்க வீட்டு சுந்தரசெல்வி. ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க வீட்டுக்காரக்காண்டி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அவரோட வயது, அவங்களோட கேள்விகளை தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்கார். அவங்களுக்கு வயசு 47. சொல்லுங்கம்மா. அவங்க 47 மண்டைக்கு போற மூலக்கால ரத்த கலை அடைச்சிட்டு இருக்காங்க. சரி. ஒரு கால் கை வரல சார். நாங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அவங்களுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்க. அவங்களுக்கு ஒரு வருஷம் ஆகுன்றாங்க குணப்படுத்துறது. அது எப்படி சார்? இது ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லைம்மா. நம்ம இதெல்லாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து நார்மல்சி வந்துடும். கொஞ்சம் டைம் ஆகும், டெஃபினட்டாக டைம் ஆகும். ஆனால் நார்மல்சி வந்துடும். இது பயப்படுறதுக்கு நீங்கள் ஒன்றுமே இல்லை. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு டாக்டர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. டாக்டர் இந்த 1 மணி நேரம் ஃபுல்லாக பெயின் மேனேஜ்மெண்ட் பற்றி பல விஷயங்கள் எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிங்க. பல பேர் பெயினுக்கு வெறும் டேப்லெட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அதையும் தாண்டி ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாகவே பெயினை நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும். டீட்டெயிலாக சொன்னீங்க. பார்த்துட்டு இருந்த நேர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டாக்டர். தேங்க்யூ வெரி மச். இந்த 1 மணி நேரம் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை நீங்கள் நேரலையில் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவரோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.